கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு 50-50 லாட்டரி 22/5/2024 50-50 லாட்டரி டிரா நம்பர் 097 ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதனால் மறக்காமல் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் நம்ம டெய்லி ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் கொடுக்குறோம். அது இந்த ஒரு 1 டேஸாக கொஞ்சம் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் கொஞ்சம் இதாகுது. டுடே ஒரு தரமான கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கை ஒரு சூப்பரான ஒரு இதில் கொடுத்துடலாம் நண்பர்களே. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 319, அதாவது நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். 50-50 லாட்டரி டுடே கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஸ்ரீசக்தி லாட்டரி 416 ஒரு டிரா நம்பர். ஓகேங்களா? இப்போ வாங்க பார்த்துடலாம். 319. ஓகேங்களா? ஏ போர்டு 3, பி போர்டு 1, சி போர்டு 9. ஓகேங்களா? இதில் நம்ம கொடுத்துருந்த ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்த நம்பர் என் நண்பர்களே, வீடியோவில் கொடுத்துருந்தது 031 இப்படி கொடுத்துருந்தோங்க. இதில் இந்த 0 உங்களுக்கு உள்ள வரலைன்னா அடுத்த சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 தாங்க. இதுக்கு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 தான். 319 அப்படியே பாக்ஸ்லேயே தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். 3 டிஜிட் பாக்ஸ்லேயே அப்படியே அடிச்சிருந்துருக்கலாம். இந்த 2 நம்பர் 31 ஏபி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னுங்க. அதாவது நம்ம நார்மல் வீடியோ கேசிங்கில் கொடுத்தது ஏபி 31 ஒரு சூப்பரான தரமான வின்னுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தான் நண்பர்களே. நம்ம சேனல் வின்னிங்கை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ரிசல்ட் ரிவீல் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 50-50 ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். 50-50 லாட்டரி கெஸ்ஸிங் 097 டிரா நம்பருக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ 50-50 லாட்டரிக்குரிய கெஸ்ஸிங்கை தான் இங்கே இப்போ ஸ்டார்டிங் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 3 வந்திருக்குங்க. ஏ போர்டு 3 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 3 வச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக ஒரு சூப்பராக நமக்கு தரமாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1க்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. இது ஏ போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1க்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. 1. ஓகேங்களா? 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7க்கு வாய்ப்பு இருக்குங்க. 7க்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏ போர்டு 1 இல்லை 7 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9. ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு நமக்கு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 7, 9 இதுதாங்க. ஏ போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 1, 7, 9. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 1 வச்சு நமக்கு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர்ல ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் பவர் நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா அது 5 தாங்க. 5க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3க்கு மறுபடியும் வாய்ப்பு நிறையவே இருக்கு. 3 தாங்க. 5க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 3 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 7 தாங்க. பி போர்டு 1 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 5, 3, 7 இதுதான் ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகி ரொம்பவே ஹைலைட்டா நமக்கு கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பர்ல முக்கியமான 3 நம்பர் இதுதான். இதே இது நீங்க ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு தனித்தனியாக இண்டிவிஜுவல் பிளேயரா இருந்தீங்கன்னா மறக்காம இது உங்களுக்கான ஒரு வீடியோ தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும், புரியும். எதை எப்படி ப்ளே பண்ணணும், எதை எப்படி ப்ளே பண்ணக்கூடாது, எதை தனியா போடணும், எதை எப்படி 3 டிஜிட் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. 9 தான் வச்சிருக்கான். 9 வச்சு ஆரம்பிச்சிருக்க ஒரு நம்பர் தாங்க. 9 வச்சு நமக்கு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர்
6 தாங்க. நான் 6ஐயே ஏன் சொல்றேன்னா, நம்மளுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அக்ஷயாவுக்கு வந்து 9 தான் என்ட்ரி குடுத்துருக்கான். 9க்கு அப்படியே ஆப்போசிட் 4 குடுத்துருக்கான். 4க்கு ஃபிளிப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சாரி 4க்கு ஃபிளிப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 1 9 தாங்க. மறுபடியும் 9 தான் குடுத்துருக்கான். பவர் 9. அதாவது சீபோர்டு 9 வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா, அது 6 தாங்க. 6 அதுக்கு நம்ம சீபோர்டு பவர் அண்ட் ஃபிளிப் அப்படின்னு பார்த்தோம்னா 2க்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. 2 வச்சு நாளைக்கு எதிர்பார்க்கிறது 2 ஒரு முக்கியமான ஒரு கெஸிங் தாங்க. 2க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டீங்கன்னா 0க்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு நண்பர்களே. அதாவது சீபோர்டை பொறுத்தளவு 620 இதான் 620 சீபோர்டை பொறுத்தளவு இதுதான் நாளைக்கு டுடே நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? டுடே 50-50 லாட்டரி கெஸிங் 22/5/2024 கூடிய ஒரு ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துருவோம். 3 டிஜிட் பாக்ஸ் டுடே வந்து ஒரே ஒரு 3 நம்பர் தான் கொடுக்க போகிறேன். 3 டிஜிட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 7 சாரி 9 வருதுங்க. 170 ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர். ஓகேங்களா? 170. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 148. ஏன்னா 1 வந்து ரொம்பவே கன்ஃபார்மாக இருக்கு. மறுபடியும் பார்ப்போம் என்ன நாளைக்கு. ஓகேங்களா? 148. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டோம்னா 492. ஓகேங்களா? 492. 492க்கு அடுத்தாப்புல நம்ம ஹைலைட்டாக ரொம்பவே அதிகபட்சம் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கிராசிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 675. ஓகேங்களா? நாளைக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றதை பார்த்துருவோம். இதை 4 நம்பருமே 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. அப்படி முடியாதவங்க அப்படியே ராவா கூட எடுத்து ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இதில் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங், ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் உள்ளே இருக்குது. நாளைக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு ஒர்க் அவுட் தாங்க இதில் இருக்குது. அதனால் அசால்ட்டாக எடுத்துக்கிறாதீங்க. உங்களுடைய கெஸ்ஸிங் நம்மளுடைய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அதாவது ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? ஏபி ஏசி பிசியில் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 319லேருந்து நம்ம எடுக்க போகிற ஒரு நம்பர் தான். 31லேருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 66. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 21. தேர்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 07. இதுல இருந்து ஃபோர்த் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9. ஓகேங்களா? 09. அடுத்து 5 நம்பர் தாங்க. 6 நம்பர்ல இல்லை, 5 நம்பரே கொடுத்து நம்ம முடிச்சுக்கலாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீட்டாக சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ஒன் நம்பர் 72. இதாங்க 5 நம்பர் தான் நண்பர்களே. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து நம்பரை லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கும் பார்த்து முடிச்சாச்சு. ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டு தாங்க. இந்த 319. ஓகேங்களா? இதிலிருந்து ஆல் போர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 319லேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வரக்கூடிய ஒரு நம்பர் நாளைக்கு 4 எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் தாங்க. அதாவது 4க்கு அடுத்தாப்புல 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6. 6க்கு அடுத்தாப்புல 0. இதையே நீங்க 3 டிஜிட் பாக்ஸா ட்ரை பண்ணி போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி
எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 460 அதிகபட்சமாக நமக்கு கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பர், முக்கியமான ஹைலைட்டாக மறுபடியும் ரீட்ரையில் நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் 460 ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு. ஆல் போர்டில் 460 இதுதான் நண்பர்களே அதிகமாக வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்காக முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு என்ன கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி, நாட் ஃபார் பெட்டிங். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.